ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தள்ளு வண்டியில் செய்கிற கார சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குண்டு உளுத்தம் பருப்பு, அப்புறம் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க, வரமிளகாய். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கணும். ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 3 பல் பூண்டு தோலோடையே போட்டுக்கலாம். பூண்டு நிறையா போட்டிங்கன்னா பூண்டோட வாசனை தான் டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் பூண்டு ஒரு 2லேருந்து 3 போட்டுக்கோங்க. இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்து வதங்கிடுச்சு. இப்போது ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் நம்ம வெங்காயம் தக்காளி போடணும். நான் 2 வெங்காயம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு வேர்க்கடலை டேஸ்ட்டு பிடிக்கும்னா நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்தோம் இல்லையா, ஒரு அரை ஸ்பூனு, அதே மாதிரி கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேர்க்கடலை சட்னி மாதிரி ஆகிடும். அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இதுக்கு தேவையில்லை. ஆனால் இப்போது நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இதோட முக்கியமான சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கரண்டியாலேயோ கையாலேயோ தான் மிக்சிலேருந்து வழிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கழுவிலாம் ஊற்றக்கூடாது. இல்லைனா சட்னி நீர்த்து போய்டும். நம்ம வீட்டில் இருக்கிற யூஷுவல் கார சட்னி மாதிரி போயிடும். இது அப்படியே திக்காகவே தண்ணியோட டேஸ்ட் இல்லாமல் இருக்கணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா சட்னிக்கு தாளிச்சிடலாம். இதுக்கு வெறும் கடுகு மட்டும்தான், கடுகு பருப்பெல்லாம் கிடையாது. கடுகு தாளிச்சுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு கூட தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.